என்ன ரங்கநாயகி, உன் பையன் வருவான்னு சொன்ன, நீ வந்திருக்க? என்ன உன் பையன் என் பேரை கேட்டதும் பயந்து ஓடிட்டானா? என் புள்ள வந்தா என்ன, நான் வந்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். இது நம்ம பிரச்சனை. அதுக்குதான் நான் வந்திருக்கேன். மொத்தமா எல்லாத்தையும் தீர்த்து விட்டேன்னா. என்னது? நீ என்ன தீக்க போறியா? நேத்து என்ன சொன்ன? என் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்னு சொன்னல. நீ உயிரோட இருந்தாதானே அது நடக்கும். என்ன ரங்கநாயகி, இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டியே? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. நான் வந்து உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டிக்கிட்ட. எவனாவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிங்க, உன் அக்கா தலை சதறிடும். என்ன ரங்கநாயகி மிரட்டி பாக்குறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டியா? இங்க பாரு, ஒரே ஒரு அழுத்த அழுத்துனா உன் உசுறு போயிடும். பாக்குறியா? சுடு பாப்போம். தைரியம் இருந்தா சுடு 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 சுடு. சுடத்தான் போறேன். என்ன அத பாக்க நீ உசுரோட இருக்க மாட்டேன். பாவம், பொட்டுன்னு போயிடுவேன். அப்படியா? சுட சுடு 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 சுடு. என்ன ரங்கநாயகி, சுடவே இல்ல? சுடு சுடு. ஏய் ரங்கநாயகி, நீ எப்படி யோசிப்பன்னு எனக்கு தெரியாதா? என்ன துப்பாக்கியில குண்டு இல்லையா? இதோ குண்டு. சும்மா அதிர்துல. எப்ப இந்த குண்டை எடுத்தேன், எப்படி எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? அதுதான் இந்த காந்தாரா. இனிமே இது மாதிரி நிறைய நடக்கும். டேய், இவள டப்புன்னு போட்டு முடிச்சிடாதீங்கடா. கைய கால உடைச்சு விடுங்க. இவ புருஷன் மாதிரி இவளும் வீல் சேர்ல இருக்கணும். இவ அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இவள மெல்ல மெல்லமா தான் கொல்லணும். இவ அடிபட்டு கிடக்கிறத அவ பையன் வந்து பார்த்தானா, அவனையும் முடிச்சு விட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. ஏய் ஏய் ஏய், என்ன வரட்ட? ஏய் காந்தாரா, காந்தாரா, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்கடா. டேய் சங்கிலி, என்னடா இவ இன்னும் போகாம இருக்கான்? வாயை கூட திறக்க மாட்டாங்கா. ஒருவேளை நம்மள சுத்த விடுறானோ? அவன் அம்மாவுக்கு அங்க பிரச்சனை. எப்படி இவன் போகாம இருப்பான்? கண்டிப்பா போவான். டேய், யாரா நீ? ஹீரோ வந்து நிப்பாருன்னு பார்த்தா ஜோக்கர் வந்து நிக்கிற. டேய், தேங்காய் நாறு மண்டையா, நான் ஜோக்கராகவே இருந்துட்டு போறேன். ஆனா இப்ப வந்திருக்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. நீ எதுக்கு இங்க வந்த? இவங்கெல்லாம் என்ன எப்படி அடிக்க போறாங்கன்னு பார்க்க வந்தியா? அத்தை, நான் உங்களுக்கு அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல இவங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். நீங்க போங்க. என்னாலயே ஒண்ணும் பண்ண முடியல, நீ என்ன பண்ண போற? நீ இவங்களை அடிக்க போறியா?
அத்தை, நீங்க போய் கார்ல ஏசி போட்டு உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா கூட்டிட்டு போங்க. போங்க அத்தை, போங்க. வாங்க அக்கி, பாத்துமா. தனியா வந்து மாட்டிக்கிட்டேமா. பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? வசமா வந்து இப்படி சிக்கிட்டிய. அவனை போடு. அக்கா அக்கா இங்க வாங்கக்கா, என்னடா? சீக்கிரம் வாங்க. டேய் அங்க பாருடா. டேய், என்னடா? அக்கா அங்க அடி வெளுத்துட்டு இருக்காங்கக்கா. வெளுத்துட்டு இருக்காங்களா? எங்க யார் அடிக்கிறாங்க அத சொல்லு. காந்தார ஆளுங்களக்கா. நீ வெற்றி உள்ள இருக்கானான்னு பாரு. பின்னாடி வழியா போயிருக்க போறான். அக்கா இவன் இங்க தாங்க இருக்கான். அவன் இங்க இருக்கும்போது அப்புறம் எப்படிடா காந்தார ஆளுங்களை அடிப்பாங்க? ஒண்ணுமே புரியலையே. டேய் அங்க யாரு காந்தார ஆளுங்களை அடிக்கிறது? தெரியலக்கா, நான் பார்க்கல, நம்ம ஆளுங்க சொன்னாங்க. சரி நீ போ. ஆ. என்ன ரொம்ப குழப்பமா இருக்கு? அக்கா நம்ம வேணா அங்க போய் பாப்போமாக்கா? ஏய் வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம். நமக்கு இவன் பிரச்சனையில மாட்டுறதா ரொம்ப முக்கியம். காந்தாராவோட ஆளை யார் அடிச்சா நமக்கு என்ன? கரெக்ட் தான் பூஜா, இங்கேயே இருப்போம். இவன் என்ன பண்றாங்கிறது தான் நமக்கு முக்கியம். சரி வா பார்க்கலாம். அத்தை, இப்போ என்ன சொல்றீங்க? ஏய், என் பையனை அடிதடிக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னல, இப்ப நீ மட்டும் அவங்கள அடிக்கலாமா? அத்தை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்க பையன் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு போய் அடின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் என் புருஷன் ஜெயிலுக்கு போக கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்தேன். ஒரு அம்மாவா நீங்க யோசிக்கல, ஆனா நான் ஒரு மனைவியா நல்லா யோசிச்சேன். சும்மா ஏதாவது பேசாத. நீயும் உன் அம்மாவும் என் பிள்ளைக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனச கலைச்சு அவன் வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி, இது வரைக்கும் யாராவது என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிருப்பாங்களா? இல்ல அப்படி பேசினவங்கள வெற்றிதான் சும்மா விட்டுருக்கானா? ஆனா இன்னைக்கு பழைய பகை திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்? நீயும் உங்க அம்மாவும் என் புள்ளைய குழப்பி விட்டதான் காரணம். இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னமோ கதை பேசிட்டு இருக்க. அத்தை, வெற்றி நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்க பழைய பகையெல்லாம் அவன் மேல ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இத புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க தானே ஒழிய நாங்க இல்ல. ச்சீ, உன்கிட்ட போய் பேசுறேன் பாத்தியா? என்னம்மா இது? என் பொண்ணு உங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்கா, அவளை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ இப்படி எல்லாம் வந்து காப்பாத்திட்டா இவள மருமகளா ஏத்துக்கிட்டு கொண்டாடுவேன்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கு இருந்தாலும் அது நடக்காது. இவளும் இவ குடும்பமும் என் புள்ள மனச மாத்தி என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாங்க. ஏய், உங்க அம்மா கிட்ட சொல்லி வை, இன்னைக்கு வேணா என் புள்ள வராம போயிருக்கலாம், ஆனா அவன் எப்பவும் என் புள்ளதான், அது என்னைக்குமே மாறாது. அத்தை, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்க பையன் தான் வந்து நிக்கணும்னு இல்ல, உங்க மருமகளும் வந்து நிக்கலாம். ஆனா நீ யாரு? நான் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன்.
சார் டைம் என்னாச்சு சார்? 10:45. ஏன்? நல்லா பார்த்துக்கோங்க சார். நான் 6:45 உள்ள வந்தேன். இப்போ மணி 10:45. 4 மணி நேரம் ஆயிடுச்சு சார். காப்பி தண்ணி குடிக்க கூட வெளியே போல. உச்சா கூட போகாம கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் சார். இதுக்கு மேல அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க தான் சார் சாட்சி சொல்லணும். தம்பி முதல்ல நீ கிளம்பியா? கிளம்புறேன் சார். சிசிடிவி எல்லாமே ஆன்ல தானே இருக்கு சார். நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரே ஆதாரம் சிசிடிவி மட்டும்தான் சார். எப்பா முதல்ல கிளம்புப்பா நீ. இல்ல சார், நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு என் பொண்டாட்டி கேட்டானா அவளை நேரம் உங்ககிட்ட தான் சார் கூட்டிட்டு வருவேன். நீங்க தான் சாட்சி சொல்லணும், பாத்துக்கங்க. உங்க குடும்ப பிரச்சனைக்கு போலீஸ் ஏன்பா பதில் சொல்லணும்? சார் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா? போன தடவை ரவுடி தானம் பண்ணப்போ உங்களால தான் வந்து வீட்டுல போட்டு கொடுத்துட்டாரு சார். அவர் என்னைக்கு வந்து போட்டு கொடுத்தாரோ அன்னையில இருந்து வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு சார். என் பொண்டாட்டிக்கிட்ட அவர் சொன்னதுல இருந்து இங்க போகாத, அங்க போகாத, அங்க நிக்காத, இங்க நிக்காத. சார் நைட்ல நிம்மதியா தூங்க கூட முடியல தெரியுமா சார்? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு முத்தம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றா சார். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது சார். தம்பி கையெடுத்து கும்புறேன்ப்பா, முதல்ல கிளம்புப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். கான்சு வரட்டா? அண்ணா வரேண்ணே, வரேன். அப்பா, நாமளும் இதில் மாட்டல. அம்மாவையும் யாரோ காப்பாத்திட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுடா வெற்றி. ஆமா, அம்மாவை யார் காப்பாத்திருப்பாங்க? அம்மா தான் ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சுது. நாளைக்கு மட்டும் நீ போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்லடா, நீ எத்தனை கிஸ் கேட்டாலும் நான் இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வரோம். வாடா. புஷ்பாக்கா, நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? டேய், நீ என்ன இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அங்க யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? வாரா, என்னை விட எல்லாத்துலயும் நீங்க 2 பேரும் அப்டேட்டா இருக்கீங்க. அக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, எங்க அம்மாவை இப்ப யார் காப்பாத்துனது? ஏய், உண்மையை சொல்லு. அங்க ஆளுங்களை செட் பண்ணி காப்பாத்த சொல்லிட்டு இங்க வந்து நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? அடச்சே, இது கூட எனக்கு தோணல பாரு. ஏண்டா சங்கிலி, இத நேத்தே சொல்லியிருந்தா நான் பண்ணிருப்பேனடா. மிஸ் ஆயிடுச்சு போடா, பேட் பாய். ஏண்டா டேய், எவ்வளவு பழக்கம் நமக்குள்ள, முன்னாடியே சொல்ல மாட்டேன். டேய், சும்மா நடிக்காத. என்ன சொல்லு, முதல்ல யார் உங்க அம்மாவை காப்பாத்துனது? அந்த ஆண்டவன் காப்பாத்திருப்பான். நல்லவங்களுக்கு சோதனை வந்தா அந்த ஆண்டவனே மனுஷனா வந்து காப்பாத்துவான்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஐயோ அக்கா, என் பொண்டாட்டி சக்தி இருக்கால, அவ எனக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரே ரொமான்ஸ் மூட்ல இருக்கேன்க்கா. ஸ்டார்ட் த மியூசிக். என்னடா இவன்? பூஜா, இன்னைக்கு வேணா அவன் தப்பிச்சிருக்கலாம். கூடிய சீக்கிரம் மாட்டுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. தம்பி, ஏய், எங்கடா போன? ஏன், என்னாச்சு? நீ பாட்டுக்கு கிளம்பி போனதும் நீ உங்க அம்மாவை தான் காப்பாத்த போறேன்னு நினைச்சேன். ஏய், என்னடி நீ? அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன் திரும்ப அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேன்னு.
அப்புறம் எப்படி நீ அப்படி நினைச்ச? ஏன்னா உங்க பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி. துர்கா, இது விளையாடுற நேரம் இல்லம்மா. தம்பி, எங்க போயிருந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏதாவது பிரச்சனையாப்பா? பிரச்சனையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, வீட்ல இருந்தா என்னால கண்ட்ரோலாவே இருக்க முடியலம்மா. எப்படியும் அடிதடிக்கு போயிடுவேன். அப்புறம் போலீஸ்காரன் திரும்ப வந்து சக்திகிட்ட போட்டு கொடுப்பான். அதுக்கு தான் நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்த? அடிதடி பிரச்சனைன்னு வந்தா போலீஸ் தானே வந்து என்னன்னு கேட்பாங்க. அப்ப அவங்க இடத்துல போய் உட்காந்தா யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்படியா? யார் தம்பி உங்க அம்மாவை காப்பாத்துனது? எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவே ஆள் செட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா. எனக்கு தெரியும் எங்க அம்மாவை பத்தி. காந்தாரா மாதிரி ஆளுக்கெல்லாம் பயந்து ஒரு ஆளா எங்க அம்மா. அவங்க வேற லெவல்மா. தம்பி, உங்க அம்மாவை காப்பாத்துனது அப்பா சும்மா இருமா. தம்பி, நம்ம சக்தி தான் உங்க அம்மாவை காப்பாத்துனது. சக்தியா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, சக்தி தான் அங்க போய் அத்தனை பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா. ஏய், நீ எதுக்கடி அடிக்க போன? ஐயோ, போலீஸ் உன் மேல ஏதாவது கேஸ் போட்டுச்சுன்னா? அதெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாதா? வெற்றி தம்பி, சக்தி, உங்க 2 பேருக்கும் சொல்றேன். உங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம பாத்துக்கோங்க. ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லுங்க, பேசி தீர்த்துக்கலாம். சரியா? சரிம்மா. சரி, வாங்கம்மா போலாம். வாக்கா. ஏய், நீ சொன்ன மாதிரி நான் அடிதடிக்கே போகல. நீ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் என்ன சொன்னேன்? ஏய், அடிச்சு காலி பண்ணிடுவோம் உன்னை. இரு இரு, நைட்டு வச்சுக்கிறோம் உன்னை. கமிங் சைடு. ஏ வாடி 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 கியூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. ஏ வாடி 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 ஹாட் பொண்டாட்டி. இது வேணாம். என்ன பண்ற? ஏய், என்னடி என்ன? என்னடி மறந்துட்டியா? சாரிடா, மறந்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இப்போவாது ஞாபகம் வச்சிருக்கியே. குடு. இரு, போய் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரியா? என்ன எடுத்துட்டு வர? நீ குடிக்க பால் கேட்டல, மறந்துட்டேன். அத நான் எடுத்துட்டு வரேன். அப்படியே ஒண்ணு வெச்சன் வையேன். பால் குடுக்கறத ஞாபகம் வச்சிருந்தா என்ன, மறந்தா என்னடி? வேற என்னடா இப்போ? ஏய், நான் இன்னைக்கு அடிதடிக்கு போகாம இருந்தா ஒரு கிஸ் இல்ல, எத்தனை கிஸ் வேணாலும் தருவேன்னு சொன்னியா இல்லையா? என்ன மறந்துட்டியா?
அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா? ஏய் அதுக்காக தான் நான் இன்னைக்கு போகாமையே இருந்தேன். ஆனா வெற்றி நீ ஜெயிக்கல, தோத்துட்ட. ஏய் என்ன ஃப்ராட் தனம் பண்ற? நான் தான் அடிதடிக்கு போகல, அப்புறம் எப்படி தோப்பேன்? இரு நான் கேக்குறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கிட்டே வா. ஒரு வேளை நீ அடிதடிக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். போலீஸ் கேஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? போலீஸே என்ன அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணிருந்தா நீ எங்க போயிருப்ப? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு நீ எங்க போன? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கதான் வெற்றி, நீ தோத்துட்ட.